கார்ல் மார்க்ஸ் படத்தை போட்டோ, அம்பேத்கர் படத்தை போட்டோ, பெரியாருடைய படத்தை போட்டோ, இவர்கள் தான் எங்களுடைய முன்னோடிகள், எங்களுடைய கொள்கை தலைவர்கள் அவங்க போட்டால் போதுமோ? கூட்டத்தை கேட்ட எவனாவது விஜய் கட்சிக்கு இதுதான் கொள்கைன்னு புரிதலோடு போவானா? அதில் யாராவது அந்த கட்சியின் கொள்கையை பற்றி பேசினாக்கா அதில் ரொம்ப ஸ்டார் ஸ்பீக்கர்களே ஆதவ் அர்ஜுனாவும் குஷி ஆனந்தும் இவர்களுக்கே உட்கார வைத்து நாம் தமிழ் கற்றுக் கொடுக்கணும். முதல்ல மாலை வணக்கம்னு ஒரு மேடையில் சொல்கிறேன். நான் நேற்று தான் பார்த்தேன் அந்த கூத்தை. மாலை வணக்கம்னு ஏதோ சொல்கிறார். இயல்பாக மக்கள் பேசுகிற மொழியில் நீங்கள் சரளமாக பேசினால் மக்கள் பின்பற்றுவான். ஆனால் இந்த மாதிரி கன்றாவியை அவன் 2 நிமிஷம் உட்காந்து கேட்பான். 20 விழுக்காடு வாக்குகள் விஜய்க்கு இன்றைக்கு இருப்பது உண்மை. ஆனால் அதை 10 விழுக்காடாக சிதைப்பதற்கு எல்லா காரியங்களையும் திமுகவால் செய்ய முடியும். விஜயகாந்துடைய பிம்பத்தை எப்படி சிதைச்சாங்க? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தேர்தலை சந்திப்பதற்கு இன்னொருவன் கற்றுக் கொடுத்து அவர்கள் பாடம் பெற வேண்டிய அவசியமே கிடையாது. அதிமுக பிஜேபி மட்டும் கூட்டணியாக இருந்தால் திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு இயலாது. ரொம்ப சிரமப்படுவான். இந்த கூட்டணியை வலிமைப்படுத்த ஒன்று 35% இருக்கான், ஒன்று 40% மேலே இருக்கான். இந்த 2 பேருக்கு நடுவில் நீங்கள் 30% கூட தொட முடியாத ஒரு அணியை அமைக்கிற பொழுது நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. இதனுடைய விளைவு என்ன ஆகும்? மறைமுகமாக திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் உதவியதாகத்தான் பொருள் கொள்ளப்படுமே தவிர நீங்கள் உண்மையான திமுக எதிர்ப்பாளர் என்பதை உலகம் ஏற்காது. புரிந்து கொள்ளணும் விஜய். நமக்கு சர்வைவல் முக்கியம். முதல்ல தன்னை நிலைநிறுத்தி கொள்ளணும். அதற்கு பிறகுதான் நீங்க போர்க்களத்துக்கு போகணும். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் காமராஜர் மக்கள் கட்சி தலைவர் தமிழருவி மணியன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் விக்ரமன். ரொம்ப மகிழ்ச்சி. நான் அண்ணாமலை சுற்றுப்பயணம் போகிற போது கூட நான் அது ஒரு நேர்காணலே சொல்லியிருக்கேன். சுற்றுப்பயணமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் எழுச்சி என்பது அது அவர் போகிறாரு, மக்கள் பார்க்குறான். அவர் ஆனால் ஒரு அழகான வேலை அண்ணாமலை செய்தார். ஒவ்வொரு இடத்துலையும் அவராக செய்தாரா இல்லை அவருக்கு கூட இருக்கிற அவருடைய வார்வம் செய்ததா, எதுவாக இருந்தாலும் இட் ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட். ஒரு சட்டமன்ற தொகுதி வழியாக போனால் அந்த சட்டமன்ற தொகுதியில் நீண்ட காலம் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது எல்லாவற்றையும் லிஸ்ட் அவுட் பண்ணி அவரால் கொடுத்ததை அதை மையமாக வச்சு தான் அவர் ஒவ்வொரு இடத்தையும் பேசினார். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் சொன்னார். ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தயார் பண்ணிக்கின்னு 214 தொகுதி இதையே பேசிட்டு வர்றது பொதுவான இயல்பாக இருக்கும். இப்போ ஸ்டாலின் போன்றவர்கள் இவங்கெல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஸ்கிரிப்டை தயார் பண்ணி கொடுத்து அதை பேசிட்டு வருவாங்க. இவர் அப்படி இல்லை. அவர் அந்தந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை, இப்பொழுது உள்ள தற்காலிக பிரச்சனை என்ன, நீண்ட காலம் நிறைவேற்றப்படாத பிரச்சனைகள் என்ன, இவற்றுக்கு தீர்வு என்ன, எல்லாவற்றையுமே அவர் பேச பேச மக்கள் மனசில் போய் எளிதாக உட்கார முடிந்தது. சரி, அவர் அந்த தொகுதியை விட்டு விட்டு அடுத்த தொகுதிக்கு போன பிறகு இதனுடைய ஃபாலோ அப் ஆக்ஷன் என்ன? உடனடியாக அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அதை அப்படியே திரும்ப திரும்ப உயிர்ப்போடு வைத்து மக்களோடு தொடர்பு கொண்டு அவர்களை இதில் இணைக்கிறது, அவர்களோடு பேசுவது, அதை வைத்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவது, அரசின் கவனத்தை திருப்புவது என்று தொடர் நடவடிக்கைகள் இருந்திருக்கணும். அதில் அண்ணாமலை கோட்டை விட்டார். அவர் பேசிக்கிட்டே போனார், மக்களை பார்த்துக்கிட்டே போனார். அது ஒரு பெரிய எழுச்சி இருக்கிற தோற்றம் வந்தது. ஆனால் அதனுடைய விளைவு சரியாக இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த எழுச்சி பயணத்தில் அவரும் இதே மாதிரி தானே சார் பண்ணிட்டு போறாரு. இதை தான் நான் சொல்கிறேனே உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி இது அந்தந்த நேரத்து எழுச்சி என்பது ஒரு கடல் அலை வேகமாக ஆள் உயரத்துக்கு எழுந்து அப்படியே விழுந்து பிறகு அதை உள்வாங்கி போன பிறகு அதனுடைய ஆயுள் முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் அதிமுகவையெல்லாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. இவர் எடப்பாடி போன பிறகு அந்த வாக்காளர்களை எப்படியெல்லாம் கவனித்து அதை ஒழுங்குபடுத்தணும் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தேர்தலை சந்திப்பதற்கு
இன்னொருவன் கற்றுக் கொடுத்து அவர்கள் பாடம் பெற வேண்டிய அவசியமே கிடையாது. அதை அவர் நன்றாக கற்று தேறியவர்கள். சார், இந்த எழுச்சி பயணத்துலாம் இப்போ 2026ல் மாற்றங்கள் ஏற்படும் நினைக்கிறீங்களா? இல்லை, நான் இப்பொழுது வெளிப்படையாகவே சொல்றேன். என்னை பொறுத்தவரையிலும் இவை சரி என்றால் இயம்புவதும் தொழில், இவை தவறானால் எதிர்ப்பதும் வேலை. இதைத்தான் 50 வருஷமா நான் செஞ்சிருக்கேன். எதை சொன்னால் யாருக்கு இனிக்கும், எதை சொன்னால் யாருக்கு வலிக்கும் என்று பார்த்து பேசுகிற பழக்கமே எனக்கு கிடையாது. என் நெஞ்சில் பட்டது நேர்பட சொல்லுவேன். இப்பொழுதும் நான் சொல்றேன், அண்ணா திமுக பிஜேபி மட்டும் கூட்டணியாக இருந்தால் திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு இயலாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. இந்த கூட்டணியை வலிமைப்படுத்தணும். அதனால தான் நான் தமிழருவி தர்பாரில் விஜய்க்கு ஒரு பரிந்துரையை வெளிப்படையாக கொடுத்துருக்கேன். இதை யாராவது விஜயுடைய ரசிகர்கள், விஜயனுடைய நலன் விரும்பிகள் கேட்டால் அவரை இதை பார்க்க வைங்க, பார்த்தால் அவருக்கு நல்லது. இதை முதலிலே சொல்லிட்டேன். விஜய் அவர்கள் கூட்டணி சேர்ந்தா வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக நிச்சயம். அதாவது விஜய் நான் என்ன சொல்றேன், சில பேர் திமுகவின் சார்பாளர்கள், ஊடகங்களை உட்கார்பவர்கள் எல்லாமே இப்போ அப்படித்தானே. அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் சேட்டலைட் எல்லாம் மொத்தமாகவே விலை போயிடுச்சு. சமூக வலைத்தளங்கள்ல சில மனச்சான்று உள்ள ஊடகங்கள் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் திமுக மாதிரி ஒரு ஆட்சியை, பொற்காலத்தை காமராஜ் கூட தரவில்லைன்னு சாதிச்சிடுவாங்க. என்ன, பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே, மெய்யுடை ஒருவன் சொல்ல மாட்டாமையால் பொய் போலுமே பொய் போலுமேன்னு முன்னோர்கள் அப்படியே எழுதி வச்சுட்டு போயிட்டான். அதனால் நீங்கள் இப்போ ஒரு தெளிவாக நீங்கள் செயற்பாடுகள் இருக்கணும்னா, இப்போ திமுகவை சார்ந்த மனிதர்கள் ஊடகத்துக்கு முன்னால் உட்கார்ந்து அவருக்கு என்னங்க ஒரு 4% ஓட்டு இருக்கும் விஜய்க்கு. பார்த்தீங்கன்னா, அதாவது இது திமுகவின் சார்பாக உள்ளவர் 2%லேருந்து 4% சொல்லுவார். அதுக்கு இன்னும் ஆட்கள் இருக்காங்க நீங்கள் ஊடகங்கள். திமுகவுடைய சார்பாளராக உள்ளுக்குள்ளே இருப்பார், ஆனால் வெளித்தோற்றத்துக்கு நடுநிலையாளராக காட்டிக்க முயல்வார். அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அவர் என்ன சொல்லல, இல்லை அப்படியெல்லாம் குறைச்செல்லாம் பேச முடியாது, இப்படி ஒரு 10% விஜய்க்கு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் சொல்றேன், உண்மையிலேயே விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு. அழுத்தம் திருத்தமா சொல்றேன் சார். முதல் எலெக்ஷன்ல 20% ஓட்டு வாங்கினாங்க, அடுத்த எலெக்ஷன் ஜெயிச்சலாமே சார். அதை தான் நான் சொல்றேன். அதாவது இது மாதிரி எடுத்த உடனே ஒரு 20 விழுக்காடு ஆதரவு யாருக்கும் கிடைக்காது, புரியுதுங்களா? காரணம், அது ஒரு வெறி பிடித்த கூட்டம். விஜய்க்கு பின்னால் இருக்கு, அவருக்கு ஒரு விவரமும் தெரியாதுங்க. இப்போ நீங்க சேலத்துல கொள்கை பரப்பு கூட்டம் முதல் முறையாக விஜய்க்கு போடுறாங்க. அந்த கூட்டத்தை கேட்ட எவனாவது விஜய் கட்சிக்கு இதுதான் கொள்கைன்னு புரிதலோட போவானா? அதுல யாராவது அந்த கட்சியின் கொள்கையை பத்தி பேசினாங்க? அதுல ரொம்ப ஸ்டார் ஸ்பீக்கர்களே ஆதவ் அர்ஜுனாவும் புசி ஆனந்தும், இவர்களுக்கே உட்கார வைத்து நாம தமிழ் கற்றுக் கொடுக்கணும். முதல்ல தமிழை சரியாக உச்சரிப்பதற்கு இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதற்கு பிறகு அரசியல் கற்றுக் கொடுக்கணும். நேற்றைய அரசியல் என்ன, முந்தா நாள் அரசியல் என்ன, 100 கால அரசியல் என்ன, உலக அரசியல் என்ன, இந்திய அரசியல் என்ன, இதில் எப்படி நாம் பொருந்துவோம். வெறுமனே கார்ல் மார்க்ஸ் படத்தை போட்டோ, அம்பேத்கர் படத்தை போட்டோ, பெரியாருடைய படத்தை போட்டோ, இவர்கள் தான் எங்களுடைய முன்னோடிகள், எங்களுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு போட்டால் போதுமோ? சரி, நீங்க அண்ணல் அம்பேத்கருடைய படத்தை போட்டுக்கிறீங்க, கொள்கை தலைவர் இவர் தான் சொல்றீங்க. பெரியாருடைய படத்தை போடுறீங்க, கொள்கை தலைவர். நீங்க மாநாடு நடத்துறதுக்கு பூமி பூஜை பண்றீங்க, அதுல நம்ம புஷி ஆனது சம்மணம் போட்டு சுத்தமா உட்கார்ந்துக்கின்னு அவர் பூஜை செய்யறாரு. ஏயா, பெரியாருக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? அம்பேத்கருக்கு இதுக்கு சம்பந்தம் உண்டா? சொன்னதன்படி நிற்கணும். காரணம், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ அவர்கள், நான் இப்போ சொல்றேன், இப்போ புஷி ஆனது ஒரு பக்கம், ஆதவ் அர்ஜுனா ஒரு பக்கம் நிறுத்திட்டு, நீதி கட்சி காலம் தொட்டு இன்றைய ஸ்டாலின் காலம் வரையில் இந்த திராவிட இயக்கத்தின் வரலாறை அப்படியே சொல்லுங்க. எந்தெந்த காலத்தில் இவர்கள் என்னென்ன மாற்றங்களை உருவாக்க முயன்றார்கள், பிராமணர் அல்லாதார் என்ற அமைப்பு எப்படி உருவானது, அதற்கான காரணம் என்ன, ஏன் அந்த இயக்கம் ஒரு கட்டத்தில் தேவைப்பட்டது,
எப்படி அந்த இயக்கம் நீர்த்து போனது, இவற்றையெல்லாம் வரலாற்று ரீதியாக 2 பேரும் நிற்க வச்சு ஒரு 10 நிமிஷத்தை பேச சொல்லுங்க. எவன் பேச முடியும்? இப்படிப்பட்ட ஆட்களை வச்சு நான் முதலமைச்சர் ஆவேன் கனவு கண்டா எப்படி அது? இது ஒரு பக்கம். அவருக்கு இருக்கக்கூடிய தளபதிகள், இது இவ்வளோ அறிவார்ந்த தளபதிகளை பக்கத்தில் வச்சிருக்காரு. மாலை வணக்கம்னு ஒரு மேடையில சொல்ற, நான் நேற்று தான் பார்த்தேன் அந்த கூத்தை. மாலை வணக்கம்னு ஏதோ சொல்றாரு, அதை திருப்பி திருப்பி போடுறான். இப்போ அவன் தொடங்கிட்டான்னு அர்த்தம். நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். குமரையா என்னோட நேர்காணல் தமிழர் எதிர்பார்ப்பு நடத்தும் நான் சொல்லியிருக்கேன். 20 விழுக்காடு வாக்குகள் விஜய்க்கு இன்றைக்கு இருப்பது உண்மை. ஆனால் அதை 10 விழுக்காடாக சிதைப்பதற்கு எல்லா காரியங்களையும் திமுகவால் செய்ய முடியும். ஒரு விஜயகாந்துடைய பிம்பத்தை எப்படி சிதைச்சாங்க? பத்திரிகையாளர் என்ற போர்வையில் திமுகவினுடைய ஆட்கள் ஆளுக்கு ஒரு மைக்க பிடிச்சிங்கன்னு, அவர் இயல்பிலேயே உணர்ச்சி வசப்படக்கூடியவர், அவர் உடனே கோபப்படக்கூடாது. ஆனால் அவரை மாதிரி அன்பான மனிதன் யாரும் கிடையாது. உண்மையில் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற நினைப்போடு அரசியலுக்கு வந்த மனிதன் அவர். ஆனால் அவரை கோபப்படுத்தி அவர் எங்கன்னா பல்ல கடிச்சாவோ இல்லை நாக்க துருத்தினாவோ எவனையா ஒரு அடி அடிச்சாவோ அப்போ அதை திரும்ப திரும்ப போட்டு அவர் பிம்பத்தை சிதைச்சாங்க. இவர் இன்னும் வரல. இவர் பத்திரிகையாளர் சந்திப்புன்னு விஜய் வருகிற போதுதான் மொத்த சாயமும் வெளிப்பட்டுடும். அதுக்காக தான் என்ன சந்திக்காம இருக்கிறாரு. அது சந்திக்க முடியாது. இப்போ நீங்க சிங்கம் ஆடுகளை பார்த்தா சிங்கம் ஆட்டை அடிக்கும். அதில் இந்த ஆடுகளுக்கு தலைவராக இருக்கிற ஆடு சொல்லுது, இந்த சிங்கத்தாண்டு நம்ம பிழைக்கணும்னா ஒரே வழி சிங்கம் மாதிரியே நம்ம வண்ணம் பூசிக்கணும் அப்படின்னு எல்லாமே வண்ணம் பூசிக்கிதுங்க. சிங்கம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாம் ஒரே சிங்கக்கூட்டமாக இருக்குது அப்படின்னு போயிடுது. கடுமையான மழை பொழியுது. மழை பொழிஞ்சது சாயம் பூரா கலைஞ்சிருச்சு. சாயம் கலைஞ்சது பேன்னு கத்தும் போது ஆடுன்னு தெரிஞ்சு போகுது இல்லையா? இது கத்தாத வரைக்கும் தான் சிங்கம். நீங்கள் வண்ணம் பூசி வைத்தா கூட கத்தாத வரைக்கும் சிங்கம் தூரத்தை பார்க்க அங்கே சிங்க கூட்டம்னு நினைக்கும். இது மறந்தா போல பேனுச்சுன்னா அடடா இது சிங்கம் இல்லை, சிங்க போர்வையில் உள்ள ஆடுன்னு அது புரிகிறோம். இப்போ நம்ம விஜய், நான் இதோடு சேர்த்து சொல்வதனால் விஜயை கொச்சைப்படுத்துறதுதான் கிடையாது. யாரையும் தரம் தாழ்ந்து விமர்சிப்பதோ கொச்சைப்படுத்துவதோ என் 50 ஆண்டு கால அரசியலில் ஒரு நாளும் கிடையாது. ஆனால் விஜய்க்கான பலவீனத்தை சுட்டி காட்டுறேன். நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் போய் உட்காரும்போது உங்கள் மீது நாட்டம் உள்ள, நீங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிற அந்த ஊடகவியலாளர்கள் 3 பேர் இருந்தான்னா 30 பேர் திமுகவிடம் வேண்டியதை வாங்கி கொண்டு அங்கே உட்காருவாங்க. என்னென்ன கேள்வி கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியாது. இதெல்லாம் அவன்லாம் கரைச்சி குடிச்சிருப்பான், புரியுறதா? அதனால் உடனே ஆரம்பிப்பான். இப்படி கேள்விகளை கேட்டால் அவர் தேய்ப்பார். திகைச்சா பார்த்தீங்க இவரா முதலமைச்சர் நாளைக்கு அப்படின்னு அது போடுவாங்க. இன்னைக்கு இந்த 2 புஷி ஆனந்தும் ஆதவர்ஜனாவும் பேசினதை மட்டுமே திரும்ப திரும்ப போடுறான். போட்டு ஒரு கமெண்ட் ஒருத்தர் பாஸ் பண்ணுறாரு. அது ஆனால் நல்லா தான் செஞ்சுருக்காரு அந்த மனுஷன். அதை நான் பார்த்தேன், நியூஸ் தமிழில் அதை பார்த்தேன். நான் இதுக்குன்னு உட்கார மாட்டேன், எதேச்சியாக அதை போடும்போது பார்த்தா இது வரும். அதில் அவர் நல்லாவே செய்யிருக்கார். அந்த ட்ரால் பண்ணுறது கூட ரொம்ப அறிவுபூர்வமாக பண்ணியிருக்காரு. ஒரு வாரி அவர் ஆதவர்ஜனா பேசும்போது உடனே இவர் அதை நிறுத்தி ஒரு கமெண்ட் கொடுப்பாரு. ஐயோ தமிழை இவர் பாடாப்படுத்துகிறாருன்னு சொல்ல முடியாதுங்க, தமிழ் இவராண்ட பாடாப்படுது. இது மாதிரி ஒவ்வொன்றும் ஆதவர்ஜனா மாதிரியும், அதாவது அடக்கம்க்கு அடைக்குமோ இன்னும் அவர் சொல்கிறார். அது இது மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் சரளமாக பேசவே வரலை. மக்கள் முன்னால் போய் நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுடைய, அதாவது ஒன்று காமராஜரை போல பெரியாரை போல இயல்பாக மக்கள் பேசுகிற மொழியில் நீங்கள் சரளமாக பேசினால் மக்கள் பின்பற்றுவான், அது மக்களுக்கு பிடிக்கும். இல்லைன்னா அண்ணாவிலிருந்து ஆரம்பித்து எதுகையும் மோனையும் துள்ளி விளையாட அழகான இலக்கிய நயத்தோட நீங்கள் பேசுனீங்கன்னா காதுக்கு சுகமாவது உட்காந்துன்னு கேட்பான். ஆனால் இந்த மாதிரி கன்றாவியை அவன் 2 நிமிஷம் உட்காந்து கேட்பான். இப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு பிரச்சாரகர்கள். சரி, நீங்களே நாளைக்கு செய்தியாளர்களை சந்தித்தால் நிலைமை என்ன ஆகும்?
நிறைய அவர்கள் வந்து இப்போ என்னென்ன வகையில் விஜயை வீழ்த்துவது என்பதற்கான எல்லா வியூகங்களையும் அமைத்து தயாராக இப்போ திமுக கழகம் உட்கார்ந்து இருக்கான். இவர் களத்துக்கு வருகிற போது இவர் வேகப்பட இவருடைய பிம்பத்தை சிதைப்பதற்கான வேலைகள் வேகப்படும். அந்த பிள்ளைகள் அத்தனை அதில் ஒரு 5-6 பிள்ளைகளாண்டு பேட்டி எடுத்து அதையும் போட்டிருக்கான். ஐயோ, கொடுமையிலையும் கொடுமை. அது எதுவுமே அந்த பிள்ளைகளுக்கு தெரியல. அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து விஜய், அவ்வளவுதான். அதற்கு மேலே அவர்களுக்கு எதுவும் தெரியாது. அவனுக்கு நாடாளுமன்ற தேர்தல் எது, சட்டமன்ற தேர்தல் எதுன்னு கூட தெரியல. ஆனால் எதுனா கேட்டால் எங்கள் விஜய் அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகணும், அவ்வளோதான். அதுக்காக தான் நாங்கள் இருக்கோம் நான் சொல்கிறான். அவனை மாதிரி அப்பாவிகள் கூட்டம் லட்சக்கணக்கில் அவருக்கு இருக்குது. உண்மையாகவே ஒவ்வொரு பையனும் விஜய் ரசிகனாக இருந்தால் அவன் அப்பாவிடம், அவன் அம்மாவிடம், அவனுடைய கூட பிறந்தவர்களிடம் அவன் தாக்கத்தை செலுத்துவான். எனக்காக நீங்கள் ஓட்டு போட்டே ஆகணும், ஒரு 3 நாளைக்கு சோறு சாப்பிட மாட்டான். அது 12th முடிச்சவங்களுக்கு பரிசு கொடுக்கும்போது அவன் நிச்சயமா அவங்க சொல்லுவாங்க, நிச்சயமா பண்ணுவான். அப்ப இதெல்லாம் பண்ணும் பொழுது ஒரு வீட்லையும் விஜய் ரசிகன் இருக்கானா, அந்த விஜய் ரசிகன் வீட்டில் 4 ஓட்டு நிச்சயமா இருக்குது. இதையெல்லாம் கணக்கு போடும்பொழுது அவருக்கு வந்து ஒரு 20% வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் எப்படி தடுப்பான்னா, பூத் கமிட்டியில் உட்காரக்கூடியவர்கள் யார் யார் இவங்க பட்டியல் வரும்போது அவனுக்கு பார்த்துருவான். இவன் அந்தந்த பூத் கமிட்டியாண்ட கட்டளையை பிறப்பிச்சிருவான், அவனுங்களுக்கு நீ ஒழுங்குபடுத்துன்னு. அவன் எப்படி ஒழுங்குபடுத்தும் பண்ணுவான். சாம பேத தான தண்டம் 4 வகையிலையும் அவன் பார்த்துருவான். அதையெல்லாம் தாண்டி இந்த பிள்ளைகள் தாக்கு பிடிப்பாங்களா என்பது சந்தேகம். புரியுதா? கொஞ்சம் ஆசை காட்டுவான், இல்லை காசை கொடுப்பான், இல்லை மிரட்டுவான். போலீஸ் தான் இருக்க, ஆளுங்கட்சிக்கு வேண்டிய அளவுக்கு துணை புரிவதற்கு தான் நம்ம காவல்துறை பழகி போயிருக்கு. அப்போ போலீஸ்காரர்களை வச்சு மிரட்டுவான், இல்லை நீ கஞ்சா போட்டில் தேத்தாந்து வச்சுட்டு நீ கஞ்சா விற்கிறேன்னு சொல்லுவான். அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க, ஐயோ நம்ம ஏன்டா தம்பி, நமக்கு எதுக்கு வீண் வம்பு, இதெல்லாம் வேண்டாம் ராஜா அப்படின்னு சொல்கிற நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவான். இதையெல்லாம் தாண்டி தாக்கு பிடிச்சி இவர்கள் வந்து பின்னால் வந்து அந்த 20 விழுக்காடு இப்போ இருக்காது, நிற்குமான்னா அதான் $1 பில்லியன் கொஸ்டின். எம்ஜிஆர் இது நடக்கலை, கலைஞர் வந்து என்னென்னமோ செய்து பார்த்தார். அந்த மாதிரியான அதாவது அராஜகமான அத்தனை வேலைகளையும் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் எதிர்த்து தாக்கு பிடிச்சான். அவன் கொடி கம்பத்தை நடுவான், திமுகவிலேருந்து போய் கொடி கம்பத்தை வெட்டுவாங்க, அவன் மறுபடியும் அந்த கொடி கம்பம் நடுவான். அவன் வந்து ஒரு கத்தி ஏற்றினு வந்தானே, ஒரு கத்தி ஏற்றின்னு போவான். பூலாவரி சுகுமாரன்லாம் கொலையே செய்யப்பட்டான் இல்லை சேலத்தில். அதிமுக தொண்டனை 2 பேர் கொலையே செய்யப்பட்டானுங்க. அப்படி அதையெல்லாமும் தாண்டி எம்ஜிஆருக்காக இருந்தான். அது காரணம், அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலே எம்ஜிஆருடைய மன்றத்தில் அவன் ஒரு 5-6 தேர்தலை சந்திச்சிருக்கான் திமுகவிலேயே. அதனால் அவன் வெறும் ரசிகன் மட்டும் இல்லை, அவன் கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறவன் மட்டும் இல்லை, அவன் வந்து அரசியல் ரீதியாக பயிற்சியோடு வந்தவன். அது எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வேற்றுமை அது. அதனால் அவர்களிடம் திமுகவுடைய ஜம்பம் பலிக்கலை. இவர்களுக்கு எதுவும் தெரியாது, வெள்ளந்தியான பிள்ளைகள். அதனால் இந்த பிள்ளைகளை அச்சுறுத்தி என்னென்ன வகையிலும் இவர்களை வந்து வாக்குப்பதிவு நடக்கிறது பாதி அளவுக்கு கெடுக்க அவர்களால் முடியும். இதையெல்லாம் விஜய் தாண்டுவாரா என்பது பிரச்சனை. நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு 20 விழுக்காடு வாக்கு இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுடைய தலைமையில் தான் ஒரு கூட்டணி அமையணுன்றீங்க. அது உங்களுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமையணுன்னா அது ஓட்ட உடைசல் எல்லாம் சேர்ந்து வந்தால் தான் உங்கள் கையில் கூட்டணி வரும். ஏன்னா இருக்கிற கட்சிகள் பெரிய கட்சி என்பது ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. ஓரளவு தொண்டர்கள் உள்ள வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் 2%, 3%, 4%, இதான் வாக்கு வங்கியே. இப்போ திமுக கூட்டணி வலிமையான கூட்டணின்னு சொன்னால் அதில் இருக்கிறது எல்லாமே 10%, 20%. 10% வச்சுருக்கிறது ஒருத்தரும் கிடையாது. கம்யூனிஸ்டுகளே ஒரு % தான் வச்சுன்னு உட்காந்துட்டாங்க அங்கே. இப்போ நம்ம திருமாவளவனுக்கு ஒரு 3% ஓட்டு இருக்கலாம் அதிகபட்சம் பார்த்தா. இது மாதிரி இருக்கவங்க தான். அப்போ இந்த கூட்டணியை அது எல்லாமும் சேர்த்து அவர்கள் 40 விழுக்காடுக்கு மேலே வரக்கூடிய ஒரு கூட்டணியை வச்சிருக்காரு அவர். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் 20.9% அதிமுக வாங்கியிருக்கு. அப்போ 20.9%னா கணக்கு போடுறவனுக்கு தெரியும் 21 நான் சொல்லணும்னு. 20.5 மாறினாவே 21. அப்போ 21 விழுக்காடு அவராண்டு இருக்கு. இங்கே அண்ணாமலையுடைய பெருமுயற்சியினால் நடந்த பாஜகவின் வளர்ச்சி, அமைந்த கூட்டணி எல்லாமே சேர்ந்து 18 விழுக்காடு ஓட்டை வாங்கியிருக்கான். இதை மொத்தமே கூட்டினீங்கன்னா 39 விழுக்காடு வாக்குகள் இருக்கு.
இதில் ராமதாஸுடைய பாமக, அந்த பாமகவுக்கு ஒரு 4% ஓட்டு இருக்கும். இப்போ பாமகவை இன்னைக்கு இருக்கிற கூத்துல அது அந்த 4% ஓட்டு வருமானது சந்தேகம். அது இல்லை என்று நீங்கள் கழிச்சா கூட நீங்கள் இந்த 18 4 போனாலும் 14% ஓட்டு இருக்கு. அண்ணாமலை முயற்சியினால பாஜக பெற்றதே 12லேருந்து 14% ஓட்டு பாஜக ஓட்டு, 21% ஓட்டு எடப்பாடி அதிமுக ஓட்டு. இந்த ரெண்டும் சேர்ந்து 35% ஆயிடுச்சு. ஒரு பக்கம் 40% ஓட்டை வச்சிங்கன்னு திமுக கூட்டணி இருக்கு, இன்னொரு பக்கம் 35% ஓட்டை வச்சிங்கன்னு அதிமுக கூட்டணி இருக்கு. இதுதான் நேருக்கு நேராக களத்தில் நிற்பவை. இதுக்கு நடுவில் நீங்கள் 20% வச்சுருக்கீங்க. சரி, திமுகவில் சரியான அளவுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லை என்ற வருத்தத்தில் கோபத்தில் அங்கிருந்து காங்கிரஸ் இங்கே புறப்பட்டு வருவதாக ஒரு பேச்சுக்கு வச்சுங்க. ஆனால் இது எதுவுமே வராது. இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக அடகு வைக்கப்பட்ட பொருள்கள் தான் அவை. அதனால் அது அவ்வளவு சாதாரணமாக மீட்டு எடுக்க முடியாது. சரி, அப்படி மீட்டு எடுத்து தான் வச்சுங்க. வந்தால் காங்கிரஸுக்கு அதிகபட்சம் இருப்பது 5%, இவர் 20 இருக்குன்னு வச்சுங்க, 25%. திருமாவளவன் வந்தார்னா 3% இல்லை 4%, 29%. என்ன கூட்டனால நீங்கள் 30% கூட நீங்கள் தொட போகிறது இல்லை. ஒன்று 35% இருக்கான், ஒன்று 40% மேலே இருக்கான். இந்த 2 பேருக்கு நடுவில் நீங்கள் 30% கூட தொட முடியாத ஒரு அணியை அமைக்கிற பொழுது நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. இதனுடைய விளைவு என்ன ஆகும்? மறைமுகமாக திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் உதவியதாகத்தான் பொருள் கொள்ளப்படுமே தவிர நீங்கள் உண்மையான திமுக எதிர்ப்பாளர் என்பதை உலகம் ஏற்காது. அப்போ உங்களுக்கு இருக்க, நீங்க தோற்றால் என்ன நடக்கும்? இப்போ 200 கோடி சம்பளம் வாங்குறதா சொல்றாங்க, அதை விட்டுட்டு நீங்க வந்திருக்கிறீங்க. சரி, இப்போ உங்களுக்கு பெரிய ஆதரவு வட்டம் எல்லாமே இருக்கு. நீங்க வெற்றி பெற்றால்தான் இவன்லாம் பின்னால ஓடி வருவான். தொடர்ந்து ஒரு தோல்வி வந்துடுச்சுன்னு வச்சுங்க, விஜய் இந்த களத்தில் அவர் நினைத்த அளவுக்கு வெற்றி பெற முடியாமல் விழுந்து விட்டார் அப்படின்னா விஜயே சோர்ந்து போயிடுவார். என்னன்னா இவர்களால் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்தித்து நெற்றி வியர்வை சிந்தி கட்சியை வளர்த்து ஆட்சியை பிடிக்கணும் என்பதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அவர்கள் எல்லா சுகங்களையும் சின்னஞ்சிறு பருவம் தொட்டே அனுபவித்து பழக்கப்பட்டு விட்டவர்கள். இப்போவே நம்ம துணை முதல்வர் உதயநிதி எல்லாம் காலக்கோளாறு. உதயநிதி இருக்காரு, அவரை வேலை பார்க்க வைக்கிறதுக்கு முடிக்க விட்டு அவங்க அம்மா எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அவர் எங்கே இப்போ இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பொழுது கூட துணை முதல்வர் உடனடியாக ஐயா நம்முடைய தந்தையார் அப்போலோவில் இருக்காரு, இந்த நேரத்திலேயாவது அந்த பொறுப்புகள்லாம் நம்ம கடுமையாக கவனிக்கணுமே ஒன்றும் இல்லையே. அவர் அப்போலோவையே அலுவலகமாக மாற்றி அவர் ஃபைலை எல்லாம் பார்க்குறாரு. அந்த கூட்டத்துக்கே இவர் ரொம்ப தாமதமாக தான் போகிறாரு. ஆக இவரை அனுப்பி வைக்கிறதுக்கே பாவம் அவருடைய அன்னையார் ரொம்ப சிரமப்படுற நிலையில் இருக்கு. காரணம் இவங்கெல்லாம் குழந்தைகளாக இருந்ததுலேருந்தே சுகமாகவே வளர்ந்த பிள்ளைகள். அதனால் இவர்களால் போய் வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டெல்லாம் வர முடியாது. கருணாநிதினா அவர் அடித்தட்டில் 1000 சிரமங்களை அனுபவித்து மேலே வந்தவர். எம்ஜிஆர் கீழிருந்து எல்லாவற்றையும் அனுபவித்து மேலே வந்தார். அது மாதிரி இருந்தால் அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். ஸோ இவரும் சோர்ந்து போவார், தொண்டனும் சோர்ந்து போவான். அதுக்கு அடுத்த தேர்தலை அவர்கள் சந்திப்பதற்குள்ள கட்சியே காணாமல் கரைஞ்சி போகும். அதனால் இவர் என்ன நான் சொல்கிறேன்னா, நீ பவன் கல்யாணிடம் பாடம் எடுத்துக்கோ. பக்கத்தில் ஆந்திர பிரதேசம் இருக்கு. பவன் கல்யாண் மட்டும் தன்னுடைய கட்சி எடுத்த உடனே முதல்வர்னு முடிவோட போன தேர்தலை சந்தித்திருந்தால் காணாமல் போயிருப்பார். அவருக்கு தன் பலம் எதுன்னு தெரியுது. ஒரு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை வீழ்த்தணும், ஜெகன்மோகனை ஒழிக்கணும்னா அது ஒரு சந்திரபாபு நாயுடுவால தான் முடியும் என்பது அவருக்கு தெரியும். ஏன்னா அது 2 தான் பெரிய கட்சி. அப்போ அதுக்கு பிஜேபியே துணை கட்சி தான் அங்கே. இப்போ அதனோடு தானும் சேர்ந்து ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கியதன் மூலம் இன்னைக்கு அவர் துணை முதல்வராக உட்கார்ந்துருக்காரு. நாளைக்கு அவர் தான் த்ரெட் டு சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு யாரை பார்த்து பயப்படுவார்னா பிஜேபியை பார்த்து பயப்பட மாட்டார், பவன் கல்யாணம் பார்த்து தான் பயப்படுவார். நம்ம கொஞ்சம் அசந்தா நம்ம தள்ளிட்டு இருந்தாலும் நாளைக்கு முதலமைச்சர் ஆவானோன்னு. ஏன்னா அவருக்கு வயசு இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு அதே மாதிரி வயசு இருக்குது, புரியுதா? இப்போ நீங்கள் இந்த 20 விழுக்காடு வாக்குகள் உங்களோட இருக்குது. அதை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்தி
அதிமுக பிஜேபி கூட்டணியில் நீங்கள் உங்களுக்கான இடம் என்ன, ம். எனக்கு இவ்வளோ விழுக்காடு வாக்குகள் இருக்குது, அதுக்கான இடம் எவ்வளவு கூடு. அப்போ நீங்கள் இடங்களை கணிசமான தொகுதிகளை பெறுகிற போதே அந்த அணியில் தனித்து அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு குறைஞ்சிரும். குறைஞ்சிரும் சார். புரியுறதா? ஏன்னா இப்போ ஒரு 160 இடங்களுக்கு குறையாமல் அதிமுக நின்றால்தான் அவர்கள் அந்த மேஜிக் நம்பர் 118 அடைய முடியும். இல்லாமல் நீங்கள் ஒரு 130 நின்று 130லே 118 இடம் வரணும்னா அது மக்கள் புரட்சி நடந்த மாதிரி இருந்தால் தான் முடியும். அது சிரமம். அப்போ இந்த சூழலை நீங்கள் உருவாக்குறீங்க, நிர்பந்தத்தை உருவாக்குறீங்க. அப்போ ஒரு கூட்டணி அரசு அமைவதற்கான சூழ்நிலை தானாக வந்துடும். தமிழ்நாட்டில் முதலாக கூட்டணி அரசு தான் அடுத்த தேர்தலில் உருவாகும்னு சொன்னவன் நான் தான். வேற யாரும் வாய் தரதுன்னு நான் முதலே சொல்லிட்டேன். இந்த களமெல்லாம் இல்லாமையே அடுத்து வரப்போகிறது கூட்டணி அரசு தான். ஒன்று கூட்டணி ஆட்சி, இல்லைன்னா ஒரு ஹங் அசம்பிளி, தொங்கு சட்டமன்றம் தான் வரும். அதை நோக்கி தான் தமிழ்நாட்டு தேர்தல் களத்தை விஜய் இழுத்துன்னு போகிறார். இப்போ நீங்கள் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ விஜயோட பன்னீர்செல்வம் போனாருன்னா பன்னீர்செல்வத்தால் பெரிய குளத்திலேயே ஜெயிக்க முடியல, ராமநாதபுரத்திலேயே ஜெயிக்க முடியல. இப்போ முக்குளத்தூர் பெல்ட்டிலேயே அவரால் வர முடியலன்னா அப்போ முக்குளத்தூர் பெருமளவு அவர் பின்னால் இல்லை என்பதை வெளிப்படையாக அவரே தெரிவிச்சிட்டாரு. அதனால் எடப்பாடி இருந்த கொஞ்சம் நெஞ்சம் அச்சமும் கலைஞ்சு போச்சு. இவரை நீங்கள் கொண்டு போய் கூட வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் உடைந்த பாமக, அதில் ஏதோ ஒரு துண்டு கூட வருது. இதெல்லாம் நீங்கள் கணக்கில் சேர்த்து முதல்வராக முடியுமா? அதனால் இப்படி ஒரு முதல்வர் கனவை கண்டு அந்த கனவு நனவாகாமல் பொய்த்து நீங்கள் வீணா போகிறத விட படிப்படியாக வெற்றி கனியை சுவைப்பதற்கு கொஞ்சம் ராஜதந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் இப்பொழுது என்ன செய்யணும், இவர்களோடு சேர்ந்துக்கணும். கேட்டால் அதுக்கு இருக்கிற தடை என்ன? பிஜேபி இருக்கிற இடத்துல சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு மதவாத சக்தி, பிளவுவாத சக்தி, அவர் சொல்கிற வார்த்தை அவர் எழுதி கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு கூட்டத்தை அது கரெக்டாக சொல்கிறார். பிளவுவாத சக்திகளோடு நமக்கு தொடர்பு கிடையாதுன்னு. அப்போ அந்த பிளவுவாத சக்தியோடு நான் எப்படி கூட்டணி வைக்க முடியும்? அதற்கு நான் தெளிவாக பதிலை சொல்லிட்டேன். இதில் உங்களுக்காக ஏற்கனவே இருக்கிறது தான் முன்மாதிரி. 1967 தேர்தல், 1967 தேர்தல் வருகிற பொழுது திமுக யாரும் கூட்டணி வச்செல்லாம் பார்த்தது. காங்கிரஸ் தான் எப்பொழுதும் கூட்டணி வைக்காது. காங்கிரஸ் தனியாக நிற்கும். 52 சரி, 57 சரி, 62 அது தனியாக நிற்கும். அப்படி அது கூட 1-2 பேர் ஊருக்கு தெரியாத கட்சி போல் எவனா ஒட்டி நிற்பான், அவ்வளோதான். மற்றபடி ஒரு பெரிய கூட்டணி இருக்காது. அதை வீழ்த்துவதற்கு இவர்கள் தான் கூட்டணி அமைப்பார்கள். திமுக அரசியலே கூட்டணி அரசியல் தான் தொடக்கம் தொட்டு. அப்போ 67 எப்படியும் காங்கிரஸை வீழ்த்தி ஆகணும்னு ராஜாஜி நினைக்கிறாரு. அண்ணாவை விட அதில் ராஜாஜி கடுமையாக இருக்கார். ஏனென்றால் அவருக்கு நேரு மேலே கோவம், காமராஜர் மேலே கோவம். அதனால் காங்கிரஸை அழித்து விட்டு தான் அடுத்த வேலை, காமராஜரை தமிழக அரசியலில் ஒழித்து விட்டு தான் அடுத்த வேலைன்னு அவர் முடிவெடுக்கிறார். அப்போ அதை தன்னால் செய்ய முடியாது. அவருடைய சுதந்திர கட்சி என்பது ஒரு எலைட் பார்ட்டி, மேல்தட்டு வர்க்கம் மட்டுமே இருக்கக்கூடிய கட்சி. அது அவன் ஓட்டவனா போடுவானே தவிர அவன் மறந்தும் கூட்டத்து கூட வரமாட்டான். அந்த மாதிரி மேல்தட்டு வர்க்கம் இது. அதனால் அவர் பார்த்தார், நம்ம மேல்தட்டு வர்க்கம், கீழ்த்தட்டு வர்க்கத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய வலிமையான சக்தி திமுக, இதோடு நாம் கொஞ்சம் சமரசப்படுத்தி ஒரு கூட்டணியை அமைச்சோம்னா காமராஜரை ஒழிச்சிடலான்னு முடிவெடுத்தார். தமிழ்நாட்டில் ஒரு முரண்பட்ட கொள்கையற்ற ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியை அமைத்து வெற்றி பெற முடியும் என்பதை இந்திய அரசியலுக்கு முதலாக உணர்த்திய மனிதர் தான் நம்முடைய மூதறிஞர் ராஜாஜி. மோசமான அரசியலை அவர் தான் அதை முன்மொழிந்தார். அதனால் அவர் அவரை முரசொலியில் எவ்வளவு கேவலமாக எழுதுவான். இவருக்கு எதிராகவே குள்ளுகப்பட்டர்னு அவருக்கு பேரையும் வச்சு எத்தனை நாடகங்களை அண்ணாவே நடிச்சிருக்காரு. இவரை எப்பொழுதும் ராஜாஜின்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க ஆச்சாரியார்னு சொல்லுவாங்க. அந்த ஆச்சாரியார்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு மிக மட்டமான விமர்சனங்களை வைத்த கூட்டம் திமுகவை பார்க்கிற பொழுதே அருவருப்பாகவே பார்த்து பழகியவர் ராஜாஜி. இப்படியெல்லாம் ஒரு கட்சியா? ஏன்னா அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு மாபெரும் தியாகிகளுக்கு நடுவே ஒரு மாபெரும் தியாகியாக வாழ்ந்தவர். அவர் பார்த்ததெல்லாம் காந்தி, பட்டேல், ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத், ஜெயபிரகாஷ் நாராயண்,
இப்படி பெருமக்களோடு இருந்த பெருமகன் அவர். அவர் பார்வையில் இது பார்க்குற பொழுது எல்லாமே இது வந்து ரொம்ப கீழாக, அங்கே தான் எல்லாம் தப்பு பண்ணது. நீங்கள் ரொம்ப கீழாக பார்த்தீங்க, ஆனால் ஒவ்வொரு கீழாக நீங்கள் பார்த்தவங்க கையிலும் ஒரு ஓட்டு இருக்குது, அதை மறந்துட்டீங்க. நீங்கள் சமூகத்தில் கீழ்நிலையில் வறுமையில் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் வாழ்வே போராட்டமாக இருப்பவன் தான் 80 விழுக்காடு. அப்போ அந்த 80 விழுக்காடு ஒவ்வொருத்தன் கையிலையும் ஒரு ஓட்டு இருக்கு, அவன்தான் விதியை நிர்ணயிப்பவன் என்று அந்த செய்தி இவர்களுக்கு புலப்படலை முதல்ல. அது பிறகு புலப்பட்ட போதுதான் இவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ராஜாஜி நினைச்சார். புரியுதா? இதுதான் ராஜதந்திரம். இவர்களை பயன்படுத்தி காங்கிரஸை அழிக்கணும், காமராஜரை ஒழிக்கணும்னு அவர் நினைச்சார். அண்ணா பார்த்தார், என்னதான் நம்ம கீழ்த்தட்டு மக்களுடைய பிரதிநிதியாக இருந்தாலும் ராஜாஜியே நம்மோட வந்து நிற்கிறார் என்கிற பொழுது அதற்கு ஒரு தனி மகத்துவம் கிடைச்சிடும். அந்த கூட்டணிக்கு அண்ணாவும் ராஜாஜியும் ஒரே மேடையில் பேசுகிறார் என்கிற பொழுதே அது ஒரு தனி பிம்பம் கட்டமைக்கப்படும். அதனால் அதை ஒன்றா சேர்ந்தாங்க. என்னுடைய நம்பர் 1 எனிமி கம்யூனிஸ்ட் என்று ராஜாஜி டிக்ளேர் பண்ணார். பொதுவெளியிலே பிரகடனம் செய்தார் முதல்ல. ஏன்னா அவர் சுதந்திரா பார்ட்டி என்பது அவுட் அண்ட் அவுட் அது ஒரு கேபிட்டலிஸ்ட் மூவ்மெண்ட் தான். அது ஒரு முதலாளித்துவ பார்வை கொண்ட கட்சி. கம்யூனிஸ்டுகளை அவருக்கு ஆகாது. என் முதல் எதிரி கம்யூனிஸ்ட்னு சொன்னவர். அந்த கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பி ராமமூர்த்தி ராஜாஜியோட பக்கத்தில் வந்து கூட்டணியில் நிற்கிறார். புரியுதா? கம்யூனிஸ்டுகளுக்கு எப்பொழுதுமே மதவாத அரசியல் கூடாது என்பது அவர்களுடைய சித்தாந்தம். ஆனால் அந்த கம்யூனிஸ்டோடு கைகோத்து கொண்டு காகித மில்லத்து முஸ்லீம் லீக்கினுடைய வந்து பிரதிநிதித்துவம் அவங்க நிற்கிறாங்க. எப்படிப்பட்ட கூட்டணி? திமுகவை வாழ்நாள் முழுவதும் எதிர்த்தே களங்கண்டவர் மாப்போசி. ஒரு இடத்துல திமுக மாநாடு போடுவான், சேலம்னு வச்சுங்க. சேலத்தில் திமுக வந்து கம்பராமாயண எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு போட்டால் அவன் போட்ட ஒரு மாதத்துக்குள்ள அதே இடத்துல இவர் போய் கம்பராமாயணத்தை ஆதரித்து மாநாடு போடுவார். அவன் தீ பரவட்டும்னு அண்ணா வந்து சொன்னான். அந்த தீ பரவட்டும்னு சொன்னது எதிராக இவர் மாநாடு. அவர் வேலையே திமுக வந்து தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் சீரழித்து சிதைக்கிற ஒரு நாசகார கூட்டம் என்பது தான் மாப்போசியுடைய பார்வை. இவர்கள் வந்து இதை எங்களுடைய பல்வேறு திட்டங்களை அவர்கள் களவாடி விட்டார்கள், இவர்கள் களவாடி விட்டார்கள். இவர்களை மாதிரி திருடர்கள் யாரும் கிடையாது. மத்தியில் வந்து கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இது யாரு சொன்னது? இது மாப்போசி சொன்னது. மாப்போசி தான் முதன்முறையாக மேடைதோர் அவர் தமிழரசு கட்சியை நடத்துகிற பொழுது மத்தியில் சமஷ்டின்னு அவர் சொல்வார். அவருக்கு வடமொழி மேலே பெரிய வெறுப்பு எதிர்ப்பெல்லாம் கிடையாது. தமிழின் மீது எல்லையில்லாத காதல் கொண்டவராக இருந்தாலும் அவர் வடமொழி எதிர்ப்பாளர் இல்லை. ரெண்டாவது, அவர் ராஜாஜியுடைய பக்தர் அவர். ஆனால் அவர் தான் சொன்னது முதல்ல மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பதை மாப்போசியாண்டிருந்து களவாடி அவரை விட இன்னும் அழகாக இவர்களால் சொல்ல முடிஞ்சது. இப்படி வந்து அந்த மாப்போசியும் கடைசியில் இந்த 67 இவர்களோடு தான் சேர்ந்து நின்றார். புரியுதுங்களா? அதனால் அந்த கூட்டணியை தயவு செய்து இன்னொரு முறை வந்து இதெல்லாம் ஆதவர்ஜனாவுக்கு புஷி ஆனந்துகள்லாம் என்ன தெரியும், இதை வந்து விவரமான மனிதர்களை வைத்துக்கொண்டு இது பார்த்து, ஓ இப்படிப்பட்டவர்கள் இப்படி கூட்டணி வச்சாங்களா. இப்போ ராஜாஜி வந்து ஒரு கொள்கை, திமுகவுக்கு ஒரு கொள்கை, மார்க்சிஸ்டுக்கு ஒரு கொள்கை, முஸ்லீம் லீக் ஏவனும் கொள்கையில் எந்த நிலையும் மைய புள்ளியில் ஒன்றா சேர வாய்ப்பே கிடையாது. வெவ்வேறு சித்தாந்தம், வெவ்வேறு லட்சியம், வெவ்வேறு திசைகளில் பயணம். ஆனால் ஒற்றை புள்ளியில் அவர்களை இணைத்தது எது? ஒரு கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்றுவது, ஒரு காங்கிரஸ் தலைமையை ஒழிப்பது, காமராஜரை. இதை நினைத்தார்கள், முடித்தார்கள். முடித்து தேர்தல் முடிஞ்ச அடுத்த காலத்திலேயே ராஜாஜி என்ன பண்ணாரு? தேன் நிலவு முடிந்து விட்டதுன்ட்டார். அவர் திமுகவோட கூட்டணி தொடரல, தேன் நிலவு முடிந்து விட்டதுனாரா. 71 அவர் காமராஜரோடு தானே கூட்டணி வைத்தாரு. அதனால உன்னோட நான் இருந்தேன், நான் எதை நினைச்சேன்னா சாதிச்சிட்டேன். காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்பணும், அனுப்பியாச்சு. காமராஜரை ஒழிச்சு கட்டணும், ஒழிச்சு கட்டியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து கலாச்சார சீரழிவு கூட்டம், இந்த கூட்டத்தோடு நம்ம தொடர்ந்து கைகோத்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தேன் நிலவு முடிந்து விட்டதுன்னு அவராக சொன்னார். அதான் அங்கே
ராமமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் வந்து இன்னைக்கு உள்ள கம்யூனிஸ்டுகளை நேற்றைய கம்யூனிஸ்டுகளோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ராமமூர்த்தியெல்லாம் மார்க்சிஸ்டுகள் தேர்தலுக்கு கூட்டணி வைப்பாங்க. இந்த கூட்டணி பேசுவதற்கு முன்பு வரை யாரோடு கூட்டணி வைக்கிறார்களோ அந்த கட்சியை பற்றி மிக கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து வைத்தபடியே இருப்பாங்க. ஆனால் தேர்தல் வருகிற பொழுது அவர்கள் வந்து இவர்களோடு தான் கூட்டணி வைப்பாங்க. சரி, தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாளே புறப்படுவாங்க இவர்களுக்கு எதிராக விமர்சனம் செய்வதற்கு. அது கேட்டால் ராமமூர்த்தி சொல்வார், இது தேர்தல் கூட்டணி, கொள்கை கூட்டணி கிடையாது. எங்களுக்கு அவர்களுக்கு என்ன கொள்கை கூட்டணி இருக்கு, அதனால் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் எதிர்ப்போம்னு சொல்லுவார். இது எப்போ தெரு தெருவாக தகர உண்டிகளை வைத்துக்கொண்டு கடையாக போய் 1 ரூபா 2 ரூபா 5 ரூபான்னு வாங்கி கூட்டம் நடத்தி ஏழையோடு ஏழையாய், பாழையோடு பாழையாய், அனாதையோடு அனாதையாய், அகதியோடு அகதியாய் சேர்ந்து பழகி தொழிற்சங்கங்களை வளர்த்து போராட்ட களத்தை உருவாக்கி வளர்த்தெடுத்த அந்த கம்யூனிஸ்ட் கட்சி என்பது கண்மூடிவிட்டது. இது கார்ப்பரேட் கம்யூனிஸ்ட். இல்லைன்னா போய் 25 கோடியை வாங்கின்னு வருவாங்களா? அது கூட வந்து திமுக தேர்தல் கமிஷனிடம் கணக்கை கொடுத்ததுனால தானே வெளியே தெரிஞ்சது. அதனால அப்போ அந்த கம்யூனிஸ்டுகள் காலம் முடிஞ்சு போச்சு. இந்த கம்யூனிஸ்டுகள் ஏன்டா அங்கேயே பசையை போட்டு ஒட்டினா மாதிரி ஒட்டிக்கினே இருக்காங்க அப்படின்னு கேட்டால் இது வேற கம்யூனிஸ்ட். ஸோ இதை வந்து புரிந்து கொள்ளணும் விஜய். நமக்கு வந்து சர்வைவல் முக்கியம். முதல்ல தன்னை நிலைநிறுத்தி கொள்ளணும். அதற்கு பிறகுதான் நீங்கள் வந்து போர்க்களத்துக்கு போகணும். இன்னைக்கு உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஆஃப் சர்வைவல். நீங்கள் நிலைத்து நிற்கக்கூடிய வாய்ப்பை முதலில் இந்த தேர்தலில் உருவாக்கிக்கணும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ எடப்பாடியே இருக்காருன்னா ஏன் பிஜேபியோட ஒரு கூட்டணி வைக்கிறாரு? திமுக என்பது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபடி தேர்தலை சந்திக்கும். அப்போ அதற்கு பின்னால வந்து பணபலம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு. இதை வந்து நம்ம வென்றெடுக்க வேண்டும் என்றால் நமக்கு பின்னால் ஒரு அதிகார பலம் வேணும். அதனால அகில இந்திய அளவில் ஆளக்கூடிய பாஜகவை நாம் நம்மோடு இணைத்து கொண்டால் உனக்கு இருக்கக்கூடிய அதிகார பலத்தை விட கூடுதலான அதிகார பலம் எனக்கு இருக்கு மேலே வரைக்கும். அது அவருக்கு தானாக ஒரு தெம்பை தரும். அதுபோல நீ இங்க வந்து சேர்ந்தா உனக்கு என்ன முக்கியமா சொல்றது? நீங்க என்ன அகில இந்திய அரசியலை நடத்த போறீங்க? கிடையாது. உங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் தான் நடத்த போறீங்க. அப்போ உங்களுடைய முதல் எதிரி யாரு? திமுக. அந்த திமுகவை வீழ்த்தி அந்த நாற்காலி காலியானா தானே நாளைக்கு உட்காரலாம் நீங்க. அப்போ அதை வீழ்த்தணும் என்றால் முதலில் நீங்கள் உங்களால் முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் புஷியும் இன்னொரு பக்கம் ஆதவும் சாமரம் வீசி நீங்கள் தான் முதல்வர் நீங்கள் தான் முதல்வர்னா கனவுல வேணா காணலாம். அதனால் அவர் வந்து இங்கே சேரணும். அது அவருடைய நன்மைக்காகவும் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்காகவும் நான் சொல்கிறேன். சேர்ந்தால் இது மிகப்பெரிய வலிமையான கூட்டணியாக அந்த நேரத்திலேயே திமுக மூட்டையை கட்ட தொடங்கிடும். அது தேர்தல் நடந்து முடிந்து அதற்கு பிறகு முடிவுகளை பார்த்து கோட்டையை விட்டு கீழே இறங்கணுன்றதுலாம் கிடையாது. அதற்குள்ளேயே எவ்வளவு சுரண்ட முடியும், சுரண்டியதையெல்லாம் எங்கெங்கே பதுக்க முடியும், எந்தெந்த நாட்டில் எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும், எல்லா வேலையும் தொடங்கிடுவாங்க. இது நாளாக இருக்கும். இது ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் பிஜேபி அதிமுக கூட்டணி, இந்த பக்கம் விஜய் கூட்டணி, அந்த பக்கம் சீமான், இப்படி நாளா பிரிஞ்சா அடுத்து நாம தான் என்கிற நினைப்பில் தான் அவர்கள் இப்பொழுது இருக்கிறாங்க. அதற்கு இவர் துணை போனால் இது வரலாற்று குற்றத்தை செய்யக்கூடிய மனிதனாக விஜய் ஆகுவார். இதைவிட இவர் அரசியல் களத்திற்கு வராமலே இருக்கலாம். நீங்கள் அரசியல் களத்திற்கு வருவதற்கான நோக்கம் இது ஊழல் மலிந்த ஒரு ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று உண்மையிலேயே ஒரு தார்மீக ஆவேசம் அறச்சீற்றம் இருந்து நீங்கள் அரசியலுக்கு வருவதென்றால் உங்கள் முதல் இலக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்துவதுதான். அதை உங்களால் தனித்து செய்ய முடியாது. நீங்கள் எம்ஜிஆர் இல்லை. எம்ஜிஆரே 13 கட்சி கூட்டணி வைத்தார். 77 தேர்தல் அவர் நின்ற பொழுதே 13 கட்சி கூட்டணி வைத்தார். அவர் 40 விழுக்காடு வாக்குகளை கூட பெறல. இதெல்லாம் வந்து வரலாறுகள், இவற்றையெல்லாம் பார்க்கணும். எம்ஜிஆர் ஈடு இணையற்ற ஒரு செல்வாக்கை தமிழ்நாட்டு மக்களிடம் பெற்றவர்னு நம்ம பேசுகிறோமே, அந்த கட்சியே 77ல் அவர்கள் வந்து ஆட்சியை கைப்பற்றிய பொழுது 35 விழுக்காடு 36 விழுக்காடு போல தான் அவரால் வாக்குகளை பெற முடிஞ்சது. 40 விழுக்காடை கூட அவரால் கடக்க முடியலை. அதனால் வந்து நிலைமை இதுதான். நீங்கள் உங்களுக்கு பின்னால் மரக்கலையிலேருந்து தொங்குறான்,
இதில் வந்து விழறான் பாரியா, உயிரையே கொடுப்பதற்கு என் தலைவனுக்கு தயாராகிட்டானுங்க, அதனால் என் தலைவன் முதல்வர் ஆகிட்டாரு இப்படின்னு உடுக்க அடிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் உங்களோட இருந்து இந்த உடுக்கை ஓசையை கேட்டு நீங்கள் மதிமயங்கி போனால் உங்கள் அரசியலே இருண்டுவிடும். அதைத்தான் நான் வந்து நட்பு முறையில் விஜய் மேரி 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வரக்கூடிய இந்த தம்பி நல்லா வாழட்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளைய பாரதனோட பந்தலுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி தம்பி.